ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துட்டு அடுத்த பேஜ் பார்ப்போம். சச்நாமா என்ற நூல் வந்து எதை பற்றியதுன்னா அராபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல். தபகத் ஹி நஸ்ரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மின்ஹஜ் சிராஜி. மிக பிரபலமான சிஸ்டி துறவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் நிசாமுதீன். கலிபாக்கள் வந்து யாருடைய வாரிசாக கருதப்படுறாங்கன்னா முகமது நபியின் வாரிசாக கருதப்படுறாங்க. உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களில் இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தவர்கள் யாருன்னா கலிபாக்கள். பெரோஸ் துக்ளக் எத்தனை அடிமைகளை வந்து கொண்டிருந்ததால புகழ் பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,80,000. பெரோஸ் துக்ளக்கின் எந்த முதன்மை அமைச்சர் 2000 பெண் அடிமைகளை வைத்திருந்தார் அப்படின்னா கான் ஜஹன் மக்பூல். பெரோஸ் துக்ளக்கிடம் இருந்த அடிமைகள்ல வந்து எத்தனை பேர் வந்து கைவினைஞர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 பேர். குத்புதீன் ஐபக்கின் குவத் உல் இஸ்லாம் மசூதி எங்க அமைந்திருக்குன்னா டெல்லியில குதுப் மினாருக்கு பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அத்வை தின்கா ஜோப்ரா என்ற மசூதி வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா அஜ்மீர்ல வந்து அமைஞ்சிருக்கு. குதுப் மினார் வந்து இல்துமிஷ் கட்டி முடித்தப்போ எவ்வளோ மீட்டர் உயரம் இருந்ததுன்னா 72.5. பெரோஸ் துக்ளக் குதுப் மினாரை வந்து பழுது நீக்கம் மேற்கொண்டு முடிஞ்ச பிறகு குதுப் மினாருடைய உயரம் எவ்வளோ இருந்ததுன்னா 74 மீட்டர். குதுப் மினார் எத்தனை படிகளை கொண்டதுன்னா 3, 7, 9. முதல் மெயினான வளைவால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறை யாருடையதுன்னா பால்பனின் கல்லறை. குவத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலை கட்டி கொடுத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அதை எப்படி அழைக்கிறாங்க? அலாய் தர்வாசா அப்படின்னு அழைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எந்தெந்த இசைக்கருவிகளை வந்து கொண்டிருந்தாங்கன்னா ரபாப் சாரங்கி. எந்த இசை உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது அப்படின்ட்டு அமீர் குஷ்ரு வெளிப்படையாக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய இசை. சுல்தான்கள் காலத்துல எந்த சூப்பி துறவி மிக பெரும் இசைஞராக கருதப்பட்டாருன்னா பீர்போதன். பெரோஸ் துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் காரணமாக எந்த நூல் வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக் தர்பன். ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அப்ரோஸ் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில வந்து இருந்தத ஜியாவுதீன் பரணி வந்து சொல்றாரு. 9 வானங்கள் என்ற நூல் யாருடையதுன்னா அமீர் குஷ்ரு. 9 வானங்கள் நூல்ல நான் ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அமீர் குஷ்ரு. மட்டும் பார்ப்போம். பவாய்துல் பவாத் என்ற நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னா ஹமீர் ஆசன். பவாய்துல் பவாத் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா ஹமீர் ஆசன். அந்த நூல் வந்து யாருடைய உரையாடல்களை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஃபி துறவியான நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்டது. பாரசீக உரைநடையின் ஆசனாக கருதப்படுபவர் யாருன்னா ஜியாவுதீன் பரணி. கிளிநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா துதி நமக. இந்த நூலை வந்து இயற்றியவர் யாரு? இந்த நூலை வந்து பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியா நக்ஷபி. கிளி நூலுக்கு வந்து நட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜியா நக்ஷபி என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கிளி நூலை வேற எப்படி சொல்லுவாங்க? துதி நமக அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. பாலம் பஹோலி என்ற சமஸ்கிருத கல்வெட்டு யாருடைய நல்லாட்சியை பற்றி கூறுதுன்னா பால்பனினுடைய நல்லாட்சியை பற்றி கூறுது.
காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றினை கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைன விலாஸ். இதை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டவதாரா. ஷானாமா என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா பிரித்தோசி. ஜைன விலாஸ் என்ற நூலை ஏற்றுவதற்கு பட்டவதாரா எந்த நூலை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டாருன்னா ஷானாமா என்ற நூலை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். அடுத்த பாட சுருக்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பொது ஆண்டு 712 சிந்து பிரதேசத்தின் மீது முகமது பின் காசிம் வந்து படையெடுப்பு நடந்தது அப்படின்னுட்டும் 11ஆம் நூற்றாண்டுல வந்து முதல் 30 ஆண்டுகள் வந்து கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட கஜினி முகமதுவின் தாக்குதல்கள் வந்து இருந்தது என்றது சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டு முடிவுல தான் வந்து யார் வர்றா முகமது கோரியின் படையெடுப்பு வந்து நிகழுது. ரொம்ப முக்கியம், இதையே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. முகமது கோரி வந்து படையெடுப்பு எந்த நூற்றாண்டுல வந்து மேற்கொண்டாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டு, அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து படையெடுப்பு வந்து மேற்கொண்டு பொருட்களை வந்து சூறையாடி பஞ்சாபை, அதாவது ஒரு சில பகுதிகளை வந்து பிடிச்சிருப்பாரு இந்தியாவில். அந்த பகுதிகளை நிர்வாகம் பண்ணதான் வந்து முகமது கோரியின் அடிமையான குத்புதீன் ஐபக்கை வந்து நியமனம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் முகமது கோரி வந்து இறந்திருப்பாரு. குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா லாகூரை வந்து தலைநகராக கொண்டு சுல்தானிய ஆட்சியை வந்து நிறுவியிருப்பாரு. முகமது கோரி வந்து குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமை என்றதால அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 1206 வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 210 இந்த குதிரை போலோ என்ற அந்த விளையாட்டில் வந்து விழுந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் அப்புறம் அவருடைய மகன் ஆரம்ஷா இருப்பாரு. இருந்தாலும் அவரை வரவிடாம இல்துமிஷ் வந்து வந்திருப்பாரு. இல்துமிஷும் வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்குடைய அடிமை. ஸோ அடிமை என்றதால அதுக்கப்புறம் பால்பனும் வந்து ஒரு அடிமை இருந்தா வந்தவர் தான். அதனால இது அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க, அடிமைகளா ஆட்சி பண்ணதால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கிய சுல்தானிய வம்சங்கள் வந்து இந்த டெல்லி சுல்தானியத்துல மொத்தம் 5 வம்சம் இருக்கு. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அடுத்து வந்து சையத் வம்சம், லோடி வம்சம். ஆனா இந்த 5 வம்சத்துல முதல் இருக்கக்கூடிய 3 வம்சம் வந்து முக்கியமானதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடிமை வம்சத்துல முக்கியமான அரசர்கள் யாருன்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சத்துல முக்கியமானவங்க யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி வந்து அந்த கில்ஜி வம்சத்தை நிறுவிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து முக்கியமானவர். ஸோ 2 பேரு தான். அடுத்து வந்து துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்துல வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் வம்சத்தை வந்து நிறுவிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனான ஜானா கான் அல்லது ஜூனா கான் அப்படின்னு அழைப்பாங்க. அவர் வந்து அரியணை ஏறினப்போ முகமது பின் துக்ளக் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டு ஏறினாரு. முகமது பின் துக்ளக் அப்புறம் பெரோஸ் துக்ளக் வந்து வருவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வருவாரு. ஸோ துக்ளக் வம்சத்துல முக்கியமானவங்கன்னா பெரோஸ் துக்ளக், முகமது பின் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் வம்சத்தை நிறுவியிருப்பாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாரு. முற்போக்கான பல இராணுவ சந்தை சீர்திருத்தங்கள் எல்லாம் மேற்கொண்டார் என்றத சொல்லியிருக்காங்க. முகமது பின் துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா புதுமையான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டாரு. ஆனாலே அவர் மேற்கொண்டது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலத்துக்கு அது ஏற்றதில்லை. எல்லாம் அவர் மேற்கொண்ட நிறைய விஷயங்கள் வந்து ஃபார்வர்டா ஒரு 20 வருஷம் கழிச்சு பண்ண வேண்டியதெல்லாம் அவர் வந்து அப்பவே வந்து பண்ணியிருப்பாரு. மிகவும் முக்கியமற்றவை. ஸோ புதுமையான நடவடிக்கைகள் அவரது காலத்திற்கு மிகவும் முக்கியமற்றவை என்பதோடு அவருடைய வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுத்தனன்றத சொல்லியிருக்காங்க. பெரோஸ் துக்ளக்கினுடைய சீர்திருத்தங்களும் நடவடிக்கைகளும் அவருக்கு மக்களின் நல்லெண்ணத்தை வந்து பெற்றுக் கொடுத்தது என்றதோட இதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. நீங்க கண்டிப்பா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு புத்தகத்துல கண்டிப்பா நீங்க ஹைலைட் பண்ணி படிச்சு வாசிங்க. தேங்க்யூ.